இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. பாதுகாப்பு துறை சார்ந்த தொழில்நுட்பத்தில் சுயசார்பை பெற வேண்டும் என்ற வெறியோடு இந்தியாவின் DRDO விஞ்ஞானிகள் உழைத்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது DRDO விஞ்ஞானிகளின் முயற்சிக்கு மாபெரும் வெற்றி கிடைத்து உள்ளது. இந்தியாவால் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட ஏர் மிசைல் ஆஸ்ட்ரா. இதை போர் விமானங்களிலிருந்து ஏவினால் 80 முதல் 150 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள எதிரி விமானங்களை அடித்து நொறுக்கும் திறன் பெற்றவை. ஆனால் எந்த ஒரு ஏவுகணையும் திறன்பட துல்லியமாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு அதிநவீன சீக்கிர தேவை. எப்படி மனிதர்கள் எதிரில் உள்ள பொருட்களை கண்கள் மூலம் பார்த்து அடையாளம் தெரிந்து கொள்கிறார்களோ, அதுபோல ஏவுகணைகள் சீக்கர் மூலமாகவே எதிரிகளை அடையாளம் கண்டுகொள்ளும். சீக்கர்களில் பல விதங்கள் இருந்தாலும் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் சீக்கர்களை அதிநவீனமாக கருதப்படுகிறது. இந்த வகை சீக்கர் ஏவுகணைகளால் எதிரிகள் வெளியிடும் ரேடியோ சிக்னல்களை கண்டுபிடிக்க முடியும் என்பதோடு தானாக ரேடியோ சிக்னலை வெளியிட்டும் எதிரிகளை கண்டுபிடிக்க முடியும். இவை எந்த விதமான பருவ நிலைகளிலும் செயல்படும் என்பதால் ஏவினால் எதிரிகளுக்கு அழிவு நிச்சயம். இந்த வகை ரேடியோ சீக்கர்களை அஸ்த்ரா ஏவுகணையில் பயன்படுத்துவதற்காக சொந்தமாக உருவாக்கி சாதனை படைத்துள்ளது DRDO. கடந்த ஜூலை 11ஆம் தேதி ஒடிஷா கடற்கரையில் ரேடியோ சீக்கர் பொருத்தப்பட்ட அஸ்த்ரா ஏவுகணை சுகோய் போர் விமானத்திலிருந்து வெற்றிகரமாக இயக்கி சோதனை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் விமானப்படையின் வலிமை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.